गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ஸ்ரீ வேணஸ் மகாகுருவே நமஹ. குரு பயிற்சி பலன்கள். ஆனி மாதம் 20 ஞாயிறு இரவு 10 மணிக்கு மேல் குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே த்ரீணி அஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரு தனகாரகன், காரகத்துவம், புத்திரம், பிரம்மா, ஞானம், யோகப்பியாசம், இனிப்பு, ரிஷி வர்க்கம், தேன், கடலை, இவை அனைத்துக்கும் வியாழனே காரகன். மன்மத வருஷத்துல குரு உதய அஸ்தமன நாட்கள். ஆடி மாசம் 23ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி மேற்கே அஸ்தமனம். பின்பு ஆவணி மாசம் 21ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி கிழக்கே உதயமாறார். அதுக்கப்புறமா இந்த வருஷம் அதிச்சாரம் ரொம்ப ஃபாஸ்டா ஃபார்வர்டா போறாரு. சிம்ம ராசியிலேருந்து கன்னியா ராசிக்கு 22 டிசம்பர் 2015 சீக்கிரமாவே கன்னியா ராசிக்கு போயிடுறாரு. அப்புறம் வக்ரகதி ஏற்பட்டு பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி 2016 திருப்பி சிம்ம ராசிக்கே வந்துடுறாரு. இதனால கொஞ்சம் பலாபலன் மாறுபட்டு ஏற்படும். இந்த வருஷம் ஒரு சில வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். அது இந்த வாட்டி ஏற்படுறது. இப்போ மேஷம் முதலான 12 ராசிக்கும் பலனை பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் வர்றது. மேஷ ராசிக்கு 5ஆம் பாவமா சிம்ம ராசிக்கு குரு இடம் பெயர்றார். இது வரைக்கும் 4ல் இருந்திருந்தார், அர்த்தாஷ்டமம். அது விலகி 5ஆம் இடத்துக்கு போறார். ஸோ இது பலன் பார்க்க போனா பண வரவு, நாட்பட்ட கடனை அடையிறது, அதுக்கப்புறமா வாகன யோகம், புத்திர பாக்கியம், அப்புறமா கொடுக்கல் வாங்கல், அதாவது நிறைய கொடுத்துட்டு திரும்பி வராம இருக்கிறது கொள்றது, இது மாதிரியான லேவாதவி பிசினஸ் இதெல்லாம் கொஞ்சம் திருப்திகரமா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மேஷராசிக்காரனை தவிர்க்க வேண்டிய நாட்கள்ன்றது, அதாவது அஸ்தமன நாட்கள் சொல்றோம் இல்லையா, ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் சூரியனும் குருவும் ஒரே சாரத்தில் இருக்கும்போது அஸ்தமனம் ஆகுது. இது மாதிரி சமயத்தில் மேஷராசிக்காரர்கள் நல்ல சுப தினங்கள், சுபகாரியத்தில் தவிர்க்கணும். அதுக்கப்புறமா அதிச்சாரமா போகும்போது 22 டிசம்பர்லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் அந்த 5ஆவது ஸ்தானத்தை விட 6ஆவது ஸ்தானத்துக்கு முன்னால பலன் ஏற்படும். அது மாதிரி ஏற்படும் போது இந்த 5ஆமோட பலன் கிடைக்காது. அதனால அது மாதிரியான டைமையும் தவிர்க்கணும். சில வாகன யோகம் இருக்கும், வாகனம் வாங்குறதுலாம் அந்த சமயத்தில் தவிர்க்கணும். இது மாதிரி புத்திசாலித்தனமா அந்த டைமிங்கை தெரிஞ்சுன்னு நம்ம பண்ணணும். ஸோ வக்ரகதி ஏற்பட்டு திருப்பியும் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கே வரும்போது அந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான பலன் திருப்பியும் பழையபடியே ஏற்படும். அது மாதிரி சமயத்தில் கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது ரிஷபராசி கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2. சிவாளுக்கு பார்க்க போனா குரு பகவான் 4ஆம் இடமா அர்த்தாஷ்டமத்துக்கு வரார். இது வரைக்கும் 3ல் இருந்திருந்தார். 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமத்துக்கு வரும்போது கடன் ஏற்படும். ஏற்கனவே 3ல் இருக்கும்போது இருக்கக்கூடிய பலனை விட கொஞ்சம் அதிகமான ஒரு கெடுபலன் ஏற்பட சான்ஸ் இருக்கு.
ஸோ வேலைக்கிழமையில வந்து குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் மருத்துவ செலவு ஏற்பட சான்ஸ் இருக்கு. அதே போல வந்து இந்த 4ஆம் இடம்ன்றது எப்படின்னாக்கா அர்த்தாஷ்டமன்றது அஷ்டமத்துல பாதி. ஸோ அஷ்டம பலன்றது கொஞ்சம் கெடுபலன் அதிகமாக இருக்கும், அதில் பாதி இது. ஸோ வந்து நாவடக்கம் சொல்லுவாள், கொஞ்சம் வார்த்தையெல்லாம் அளந்து பேசணும் இல்லையா, அது மாதிரி அளந்து பேசணும். அப்புறம் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஆப்ளிகேஷன், எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன்னுலாம் சொல்லக்கூடாது யாருக்கும். ஸோ இது மாதிரியான காரியங்களை தவிர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து கெடுபலன்லேயே வந்து இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனமாக இருக்கும்போது குரு வந்து அந்த அளவுக்கு பலன் தரமாட்டார். ஸோ ஏற்கனவே கெடுபலன் இருக்கிறதுனால இது மாதிரி சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ரிஷபராசி முடிஞ்சு மிதுன ராசிக்காரர்களை பார்ப்போம். ஸோ மிதுன ராசி பார்க்கும்போது மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3. இந்த வருடம் குரு பகவான் 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறாரு வாழ்க்கை. ஸோ சொத்து சம்பந்தமாக வில்லங்கம், இது மாதிரி வழக்கு ஏற்படுறது, இது மாதிரியான இதெல்லாம் ஏற்படும். மருத்துவ செலவு இருக்கும். அதே போல் வந்து 3ஆம் இடம் இருக்கிறதுனால இந்த பிரயாணம் இது மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ கொஞ்சம் பாதுகாப்பு தேவைன்றதுனால கொஞ்சம் நீண்ட தூரம் பிரயாணத்தை வந்து தவிர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து சகோதரத்துவம், ஸோ கூட பிறந்தவாளோட வழக்கு வியாஜ்யம் பிரச்சனைலாம் இருந்தாக்கா கொஞ்சம் தள்ளி போடணும். ஸோ இது மாதிரியான வழக்கில் வந்து ஈடுபடுறத தவிர்க்கணும் இது மாதிரி. அதுக்கப்புறமா வந்து புது கடன்லாம் வாங்குறத வந்து தவிர்க்கணும். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல பழைய கடனே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போகக்கூடிய சான்ஸ்லாம் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களாம் அந்த 3ஆம் இடம் வந்து நல்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. அவளை வந்து ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாக்கா தவிர்க்கணும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம். ஸோ இவாளுக்கு வந்து இந்த வருஷம் குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு சுபஸ்தானத்துக்கு வரார். ஸோ 2ஆம் இடம் சஞ்சாரம் பார்க்க போனால் குடும்பத்தில் வந்து கல்யாணம் நடக்கிறது, சுப செலவு ஏற்படுறது, விவாகம் இது மாதிரி ஏற்படுறது. அப்புறம் உத்தியோகத்தில் வந்து புதிய பதவி கிடைக்கிறது, சம்பள உயர்வு இது மாதிரி கிடைக்கும். ஸோ புத்திர பாக்கியம், அப்புறம் வந்து வாகன யோகம், நீண்ட நாள் கடன்லாம் வந்தால் பைசலாகும். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானத்தில் வரும்போது அதிகமான பலனை ஏற்படுத்தலாம். அது மாதிரி ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7, அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 22, அதுலேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி இது மாதிரியான பீரியடை வந்து தவிர்க்க. சிம்மராசிக்காரர்கள் மகம், பூரம், உத்திரம் 1. இந்த வருடம் குரு பகவான் வந்து சிம்மராசி ஜென்மத்தில் சஞ்சாரிக்கிறார். ஸோ ஜென்மத்தில் குருன்னா தலைமையில் உட்காந்துருக்காமல் அர்த்தம். இது மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, இன்னொருத்தருக்கு வந்து ஆப்ளிகேஷன் சிபாரிசு பண்ணுறது, இது மாதிரிலாம் தவிர்க்கணும். ஸோ ஜென்மத்தில் குரு வரதுனால தனக்காரகன்றதுனால உத்தியோகத்தில் வந்து வேலை பலு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் பேர் நஷ்டத்தை ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பலு, மேனேஜர் இவெல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா, இது மாதிரியான ஒரு ப்ரெஷர்லாம் ஏற்படும். அதுக்கப்புறமா வந்து புதுசாக வாகனம் வாங்குறது பண்ணுறது, புதுசாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குடி போகிறது, இது மாதிரிலாம் தவிர்க்கணும். புதுசாக கடன் வாங்குறது இது மாதிரிலாம் குறைச்சிக்கணும் சிம்மராசிக்காரர்கள். அப்புறமா சிம்மராசின்னு சொல்லும்போது சூரியனோட இடத்துல வந்து குரு உட்கார்றதுனால அரசு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்குவாலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும், ரூபா சம்மந்தப்பட்ட இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் தவிர்க்க வேண்டிய நாட்கள்ன்றா ஆகஸ்ட் 8ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும். துளாராசிக்காரர்கள் சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3. இந்த வருஷம் குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இது மாதிரி வரதுனால நீண்ட நாள் கடன் சும்மா இருக்கிறதுலாம் குறையும், பைசலாகும், கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். அப்புறம் புதுசாக வாகன யோகம், புதுசாக வீடு வாங்குறது, அப்புறம் வாகனம் வாங்குறது, எதிர்பார்த்த பதவி உயர்வு, வியாபாரத்தில் லாபம், அப்புறம் திருமண வாழ்க்கையில் வந்து கைகூடுகிறது, ரொம்ப நாள் தடைப்பட்ட திருமணம் கைகூடுகிறது, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதே போல் பங்கு வர்த்தகம், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் போடுறவாலாம் இந்த சமயத்தில் போட்டோம்னா நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து இப்போ கம்மியாயிடும். லாபஸ்தானத்தில் வர்றதுனால கொஞ்சம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கவங்களுக்குலாம் அதிகமாக இந்த வாட்டி சான்ஸ் இருக்குது. இவாளை வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி, டிசம்பர் 22லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதிலாம் புது முயற்சியெலாம் தவிர்க்கணும். அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை
ஸோ இதில் வந்து இந்த வருஷம் குரு பகவான் 10ஆம் இட சஞ்சாரம் செய்வதா உத்தியோகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் இருக்கும், வேலை பளு, அப்புறம் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்க அவங்களோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் சொல்லுவாங்க அவளோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, இன்னும் இடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணுறது, இது மாதிரிலாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் வந்து இது மாதிரி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பா வந்து நாவடக்கம் தேவை. ஸோ சண்டை போடுறது, கொள்வது, அப்புறம் ரிசிக்னேஷன் லெட்டர் போடுறது, பேப்பர் போடுறதுன்னு இல்லையா, இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது கொள்றதுலாம் நம்மளே தவிர்க்கணும். இல்லைன்னா கட்டாயம் வெளியில் போனால் இதை விட அதிகமாக கஷ்டப்பட சான்ஸ் இருக்கும். ஸோ மெயினாக வந்து 10ஆம் இடம் வந்து அதிகமாக தாக்கக்கூடிய பிளேஸ் வந்து உத்தியோகத்துறை தான். அதனால் வந்து 10ஆம் இடம் ஜீவனபாவம் உத்தியோகத்துறைன்றதுனால இது மாதிரி இடத்துல இருக்கோம் வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். வேலை சம்மந்தமாக அதிகமாக அலைச்சல் இருக்கும். அதனால் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் புது முயற்சிலாம் தவிர்க்கணும். ஸோ அதனால் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஏதாவது உத்தியோகம் மாத்திரவா ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷத்தில் ட்ரை பண்ணோம்னா நல்ல பலன் நடக்க சான்ஸ். தனுர் ராசிக்காரர்கள் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாகம். இந்த வருடம் குரு பகவான் சுபஸ்தானம் பாகியம் 9ஆம் இடத்துக்கு வரார். இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கடன்லாம் குறைஞ்சிடும். வாகன யோகம், புதுசாக வந்து கார் இது மாதிரிலாம் வாங்கலாம். நீண்ட நாள் வந்து பண பிரச்சனை, வராத பணம்லாம் திரும்பி வரும். லேபாதேவி பிஸ்னஸ் நல்லா நடக்கும். அப்புறம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து அதிகமாக முதலீடு செய்யலாம். அப்புறம் உத்தியோகத்துறையில் வந்து புது பதவி, புது முயற்சி ஏற்பட்டால் நல்லது நடக்கும். சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்கும். ஸோ பாக்கியஸ்தானன்றதுனால நல்ல நேம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. புதுசாக ஏதாவது முயற்சி ஏற்படுத்துறது, புதுசாக வந்து வீடு வாங்குறது, இது மாதிரி இதில் ஏற்படுத்தலாம். புது முயற்சிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கடன்லாம் வந்து அதிகமாக அப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ இந்த பாக்கியஸ்தானம் வந்து அஷ்டமத்துலேருந்து விலகி இப்போ 9ஆம் இடம் வந்து தனுராசிக்காரர்கள் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தலாம். இவாள வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி, டிசம்பர் 22லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி புது முயற்சியெல்லாம் தவிர்க்கும். அப்புறம் வந்து மகர ராசிக்காரர்கள் உத்தராடம் 2, 3, 4, ஸ்ரவணம், அவிட்டம் 1, 2. இந்த வருஷம் குரு பகவான் வந்து மகர ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானம். எல்லா ஸ்தானத்துலையுமே கொஞ்சம் கெடுதி அதிகமாக இருக்கிறது அஷ்டமஸ்தானம். ஸோ இந்த அஷ்டமஸ்தானத்தில் இந்த ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதிரி பண்ணும்போது புதுசாக கடனை வாங்குறது தவிர்க்கணும். பழைய கடனை கட்டுறதே கஷ்டமாக இருக்கும். தனகாரகன் குருன்றதுனால ரூபா சம்பந்தமாக தான் அவர் வந்து அதிகமாக நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்பார். இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக ரூபா சம்பந்தப்பட்ட இடத்துல செலவெல்லாம் கம்மி பண்ணி ஒரு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து உத்தியோகத்தில் இருக்கவால வந்து நாவடக்கம், அப்புறம் வேலை மேலே ஒரு பிரச்சனை வர்றதுனால கவனத்தோட வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் ப்ரெஷர் இது மாதிரி தான் அஷ்டமஸ்தானத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது கொள்றதுலாம் தவிர்க்கணும். ஆல்ரெடி நீங்கள் வாங்கலைன்னா கூட அவளே உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிச்சிடுவா. இது மாதிரியான பிரச்சனை தான் வந்து அஷ்டமத்தில் இருந்துச்சு. குரு பகவான் உத்தியோகத்துறையில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ வியாபாரத்துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமஸ்தானம் வந்து கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்த சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து சிம்ம ராசியில் வந்து குரு இருக்கும்போது எதிர்பார்த்த ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கடினமான போக்கு ஏற்படும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடு சர்வீஸ் இருக்கக்கூடியவெல்லாம் வந்து இந்த ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். ஸோ இந்த பலன்லாம் வந்து கொஞ்சம் அஷ்டமஸ்தானம் கொஞ்சம் கெடுபலன் இருக்கிறதுனால ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் புது முயற்சிலாம் இவாலும் தவிர்க்கும். அடுத்தது கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3. இந்த வருஷம் குரு பகவான் வந்து சப்தமஸ்தானம் 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால தடைப்பட்ட விவாகம்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பண லாபம், லாட்டரியில் விழுறாகத்தையே அதிர்ஷ்டம் அதிகமாக அடிக்க சான்ஸ் இருக்குது. வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறது, சுப செலவு அதிகமாக ஏற்படும். அப்புறம் வந்து புதிய பதவி, வேலை, வாகன யோகம் இது மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ புத்திர சந்தானம் கிடைக்கும். ஸோ இது மாதிரிலாம் வந்து நல்ல பலன் ஏற்படும். இவாள வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது ரூபாய் வந்து ஃபைனான்ஸில் போடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, இது மாதிரி வந்து
ஃபைனான்ஸில் போட்டு அதிக வட்டிக்கு எதிர்பார்த்து போடக்கூடிய இது ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரிலாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாக்கா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக நல்ல பலன் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இவ்வளோ வந்து ஆகஸ்ட் 8லேருந்து செப்டம்பர் 7, 22 டிசம்பர், பிப்ரவரி 7ஆம் தேதி தான் புது முயற்சியை தவிர்க்கணும். அடுத்தது மீனராசிக்காரர். புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த வருஷம் குரு பகவான் வந்து ரோகஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு, 5ஆம் இடத்துலேருந்து. இது வரைக்கும் 5ஆம் இடத்துல உண்டான நல்ல பலன் வந்து கொஞ்சம் குறையும். 6ஆம் இடம் வர்றதுனால வழக்கு வியாஜ்யம்லாம் அதிகமாகும். எதிர்பாராமல் கடன் வாங்குறாப்புல ஆகிடும். குடும்பத்தில் வந்து சுப செலவுலாம் குறைஞ்சி கொஞ்சம் கஷ்டமான ஒரு செலவெல்லாம் ஏற்படும். நமக்கு மருத்துவ செலவு ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஸோ 6ஆம் இடம்ன்றதுனால கொஞ்சம் போகிற இந்த மருத்துவ செலவு இடத்துலாம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இவெல்லாம் வந்து மெடிக்கல் பாலிசி இது மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கணும் மீனராசிக்காரர்கள்லாம். அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைன் பண்ணுறது, அதாவது ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, ஆப்ளிகேஷன் இது மாதிரிலாம் வந்து தெரியும்னு சொல்லி சிபாரிசு பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். குடும்பத்துலேயே வந்து கணவன் மனைவியோட நாவடக்கம் தேவை. சண்டை சச்சரவுலாம் ஏற்பட அதிகமாக சான்ஸ் இருக்கிறதுனால ஸோ அவெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு அனுசரணையாக இருந்து போகணும். இவாள வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்தால் தவிர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து குரு வந்து ரவுண்டு பரியாயம் சொல்லுவாள். அதாவது எப்படின்னாக்கா 1ஆம் பரியாயம் 2ஆம் பரியாயம் குரு வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு ராசியை 12 வருஷம் ஆகும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருஷன்றதுனால ஸோ முதல்ல ஒரு வருஷன்றது வயசில் 12. ஒருத்தர் பிறக்கும்போது ஒரு இடத்துல குரு இருப்பார். அந்த ஒரு ரவுண்டு முடிஞ்சு வந்தால் அவளுக்கு வந்து 12 வயசு ஆகிடும். அடுத்த ரவுண்டு, அடுத்த பரியாயம் செகண்ட் ரவுண்டு வந்து 24 வயசில் முடியும். அடுத்தது 36 வயசில் முடியும். அடுத்தது 48, இப்படி 12 போகும். ஸோ 7 பரியாயம் கடந்தவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 84 வயசு ஒருத்தர் கடந்துட்டால்னாலே ஸோ சகல விதமான ரூபா சம்மந்தப்பட்ட விதத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே அவள் பார்த்துருவா. இதில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, முதல் பரியாயம் வந்து கடக்கும்போது அப்பா அம்மா சம்மந்தப்பட்டதில் தனப்பிராப்தி அப்பாவுக்கு பையனால் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து படிப்பு ஏற்படும். கூட பிறந்தவாளுக்கு வந்து நல்லது ஏற்படும். இதெல்லாம் வந்து அந்த முதல் பரியாயத்தில் வந்து இது வந்து பொது பலன் வந்து 12 வருஷத்துல முதல் பரியாயத்தில் நடக்கும். 2ஆம் பரியாயம்ன்றது 13ஆவது வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் பார்க்கும்போது படிப்பு, வேலை, திருமணம், புத்திரயோகம் இதெல்லாம் வந்து குரு சம்பந்தப்பட்ட ஒரு காரகத்துவம். ஸோ இதெல்லாம் வந்து 2ஆம் பரியாயத்தில் கொடுப்பார். 13ஆவது வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இந்த இதெல்லாம் கொடுப்பார். 3ஆம் பரியாயம் வந்து ரொம்ப முக்கியமானது. 24 வயசு முடிஞ்சவங்க 25 வயசுலேயே 36 வயசுல சகல யோகங்கள் அங்கே தான் அடங்குறது. ஸோ குரு பகவான் வந்து நல்ல நிலையில சுபஸ்தானத்தில் ஜாதகத்தில் ஏற்பட்டிருந்தாக்கா இந்த 25 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ள சகல யோகமும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஃபுல்லாகவே அவள் கொடுப்பார். எப்படி கேட்டால் புத்திர யோகம், வீடு, வாகனம் எல்லா பிராப்தியும் அந்த 36 வயசுலேயே அவன் அடைஞ்சிடுவான். புதுசாக வரக்கூடியது எல்லாமே அவனுக்கு வந்து சேர்ந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4ஆவது பரியாயம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பீரியடு. அது எப்படின்னா 37ஆவது வயசுலேருந்து 4, 12, 48ஆவது வயசு வரைக்கும் வரக்கூடியது. இந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே வந்து உஷாராக ஜாகிரதையாக இருக்கும். இது மாதிரி சமயத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ஜோசியர்கிட்ட போகிறவருடைய டைமே இந்த 37ஆவது வயசுலேருந்து தான் அலைஞ்சிட்டு இருப்பா எல்லாரும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குரு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையே அவளுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அப்படியே மேலோட்டமாக லைஃப் போயிட்டே இருக்கும். இந்த 37ஆவது வயசுலேருந்து 48ஆவது வயசுலேருந்து எதிர்பாராத பண கஷ்டம், கடன் சுமை, வீடு வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் இப்படியே ஒரு பிரச்சனைலாம் வந்து இதில் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி சமயத்தில் வந்து அவளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு வந்து அதிகமாக வந்து மன கஷ்டம் இருக்கும். அப்புறம் வந்து தனப்பிராப்தி வந்து கம்மியாயிடும். இது மாதிரிலாம் ஏற்படும். சில பேருக்கு நல்ல உச்சம் பெற்று கடகலக்கணத்தில் குரு இருந்து திக்பலம் பெற்று இது மாதிரிலாம் வந்து உச்சம் பெற்று இருந்தால் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் பரியாயம் வந்து நல்லாவே யோகமாக இருக்கும். அதிகமாக வீடு வாங்குறது, வாகன யோகம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த 4ஆம் பரியாயன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால எல்லாருமே வந்து 36ஆவது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளேயே அவள் ஜாதகத்தை வந்து காமிச்சு எல்லா ஒரு சொல்யூஷனும் அப்பயே தெரிஞ்சுக்கணும் என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 5ஆவது பரியாயம் இது வந்து ரொம்ப முக்கியமான பரிகாரம். என்னன்னாக்கா இந்த சமயத்துல தான் வந்து உடம்பு சம்பந்தமா பிரச்சனைலாம் கொஞ்சமாக ஏற்படுத்துவார். அப்புறம் அந்த சமயத்துல வந்து தனப்பிராப்தியும் கொடுப்பார்.
கடன் பைசலாகிறது. இது மாதிரி சமயத்தில் தான் வந்து வேலையிலேருந்து ஓய்வு பெறுறது 60வது வயசு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பீரியடோட சேர்ந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இந்த 5ஆம் பரிகாரத்தில் இருக்கும். ஸோ இந்த 60 வயசுக்குள்ளேயே வந்து கட்டாயம் வந்து குருவை வந்து நிந்திக்கிறவளா இருக்கா, அதை வந்து இப்போ நல்லா பண்ணுறான்னு சொல்லி அதை வந்து போதிக்கிறவளா இருக்கா. அது மாதிரி 5ஆம் பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம். அடுத்தது இந்த 6, 7 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த லைஃப், அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைஃப் ஃபுல்லாகவே வந்து பெருமாளையே வந்து சரணாகதிங்கிற கதையா. அந்த 6, 7 வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த குருவோட இதெல்லாம் வந்து அதிகமாக தெரியாது ஜாதகத்தினாலும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பசங்களோட ஜாதகம் தான் பேச ஆரம்பிக்கும். அவளால் பெரியவாளுக்கு தான் அது நல்ல நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அந்த 5 பரியாயத்திலேயே வந்து குரு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்தையும் அவள் தெரிஞ்சுக்கிடுவாள். பொது பலன் குரு பயிற்சினால இந்த வருஷம் வந்து சிம்ம ராசியில குரு வர்றதுனால, சிம்மம்ன்றது சூரியனோட இடம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அந்த காலத்தில் ராஜா அப்படின்னு இல்லையா, இந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட். ஸோ குரு சூரியன் சேர்ந்து வர்றதுனால இந்த ஆவணி மாசத்துல ஸோ அஸ்தங்கம் ஏற்படுறது குருவுக்கு. ஸோ சூரியனுக்கு இனிமே ஏற்படாது, சூரியனால தான் மற்றவர்களுக்கு ஏற்படும். சூரியனோட சேர்ற கிரகத்துக்கெல்லாம் அஸ்தமன தோஷம் உண்டு. ஸோ ஆவணி மாதத்தில் அஸ்தமன தோஷம் ஏற்படுறதுனால ஸோ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும். பிப்ரவரி மாதம் 2016 அடுத்த ஜூலைக்குள்ள ஒரு பெரிய ட்ரெயினிங் பாயிண்ட் ஏற்படும் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம். ஸோ 2016 பிப்ரவரிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் மாதிரி நல்ல பலன் ஏற்பட சான்ஸ் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எண்ணத்தில் இருக்கவங்களுக்குலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து குருவோட இது வந்து கிடைக்கணும். வேழக்கிழமை யாருக்கெல்லாம் கெடுபலன்னு சொல்லியிருக்கோ அவளுக்கெல்லாம் வேழக்கிழமையில் குரு பகவானுக்கு கடலை வந்து கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். அதே போல் மஞ்சள் கலரில் வந்து புத்திரியை வந்து தட்சிணாமூர்த்திக்கு சாத்திட்டு வழிபடணும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜோதிடம் சம்மந்தமாக 2 டிப்ஸு. ஸோ இந்த சாயா கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நோட்ஸ் அப்படின்ற சாயா கிரகம்னா இந்த ராகு கேது அப்படின்வா இல்லையா. இந்த ராகு கேதுன்னாக்கா என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. ரீசெண்டாக ஏற்பட்டது தான் இந்த 2 கிரகம். இந்த 7 கிரகத்தை தான் சொல்லியிருந்தா. பிற்பாடு வந்தவா தான் வந்து இந்த சாயா கிரகத்தை சொல்லியிருக்கா. 2 கிரகத்தையும் சரி அதுக்கு முன்னாடியே பிடிச்சி இந்த கல்யாணம் இதெல்லாம் நடந்துன்னு வந்திருக்கு. ஸோ வந்து முகூர்த்தம் பார்க்கும்போது நம்ம பஞ்சாங்கம் கருட பஞ்சாங்கத்தை கூட வந்து சாயா கிரகத்தை வந்து பார்க்கறதே கிடையாது. 2லையோ 7லையோ லக்னத்தில் இருந்ததுன்னா, அஷ்டமத்தில் ராகு கேது இருந்தால் கூட சாயா கிரகன்றதுனால நாங்கள்லாம் முகூர்த்தம் வச்சுடுவோம். இப்படிதான் வந்து பெரியவா வந்து சொன்னதுனால இப்படி நடப்பட்டு. ஸோ இந்த ராகு கேது வந்து பெரியவா எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, இந்த பார்க்கடலை வந்து தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது அமிர்தம் வரும்போது ஒரு அரக்கா வந்து தேவ ரூபத்தில் வந்து விஷ்ணுகிட்ட வந்து அமிர்தம் கேட்டதாகவும், அந்த சமயத்தில் வந்து இந்த சூரிய சந்திரர்கள்லாம் என்ன பண்ணாலாம் கண்டுபிடிச்சிட்டா இவன் வந்து அரக்கன்னு சொல்லிட்டு. உடனே வந்து விஷ்ணுகிட்ட வந்து அவன் வந்து காட்டி கொடுத்துட்றா, இவன் வந்து அரக்கன் தேவரூபத்தில் வந்திருக்கான், இவனுக்கு வந்து அமிர்தம் கொடுக்கக்கூடாதுன்னு. விஷ்ணு கோபம் வந்து சக்கராயுதத்தை அடிக்கிறார். அடித்த உடனே அந்த அரக்கனோட தலை தனியாக போயிடுது. அந்த தலை தான் வந்து ராகு, உடம்பு வந்து கேதுவாக போயிடுறது. ஸோ இப்படி ஏற்பட்டது. ஸோ அதுலேருந்தே அன்னிலேருந்தே வந்து இந்த சூரிய சந்திரர்களில் கண்டாக்கா அந்த ராகு கேது வந்து பயங்கரமாக பகைமை. ஸோ இவாளுக்கு ஒத்து போகாது இவன் 2 பேருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகணம் வரும்போது கூட ராகு கிருஷ்ணம் கிரக கிருஷ்ணம் எதோட சேர்றதுலாம் சொல்கிறோம் இல்லையா. சூரியனோட ராகு சேர்ந்தாலோ இதில் சேர்ந்தாலோ அதுதான் வந்து சொல்லும்போது எதோட வந்து மறைக்கிறது சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவாளுக்கு தான் வந்து அதிகமான பகைமை ஏற்படுறது ஜாதக பலன்லாம் கொடுக்கும்போது. இது வந்து சாயா கிரகம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது நிறைய பேருக்கு வந்து இந்த ராகு காலம்லாம் தெரியும். யமகண்டம் எப்போன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ஈஸியான ஒரு மெத்தடு. வெள்ளிக்கிழமையில ஆரம்பிச்சு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு திருப்பி வேழக்கிழமை வரைக்கும் நம்ம பார்த்துட்டே போனோம். வெள்ளிக்கிழமை வந்து 3, 4:30 யமகண்டம். ஸோ இதுலேருந்து 1:30 மணி அப்படியே கழிச்சுட்டே வரும். வெள்ளிக்கிழமை 3, 4:30னா சனிக்கிழமை 1:30, 3, ஞாயிற்றுக்கிழமை 12, 1:30, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திங்கக்கிழமை 10:30, 12. ஸோ இப்படி நம்ம குறைச்சிட்டே 1.5 மணி நேரம் குறைச்சிட்டே வந்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இது ஒரு மெத்தடு. மங்களானி பவந்து. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா
साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुः साक्षात्